ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18, என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆஷிஷ் கயல்ன்றவங்க 2 ஸ்டாக் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிரி இண்டஸ்ட்ரீஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 452. ஸோ ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீக்லி சார்ட்டில். இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்சைட் பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா 500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் போச்சுன்னா 540 லெவல்ஸை ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் சைடில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 420 சொல்லியிருக்காங்க. And then second one கார்பனம் யூனிவர்சல் சொல்லியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1462 சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது, கன்சால்டேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவல் 1470ன்றது அந்த கன்சால்டேஷன் லெவல். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோட ஃப்ரெஷ் ரைஸ் டார்கெட் பார்த்திங்கன்னா 1540 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 1600. டவுன் சைடில் அதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1420 சொல்லியிருக்காங்க. டெலிவரி Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் நான் சொல்கிறது. ரெவன்யூ 0.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 81% டவுன் ஆகிருக்கு. எபிடா 41% டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 4.5லேருந்து 2.6% கம்மியாகிருக்கு. நான் சொல்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். கிராப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். நான் சொல்கிறது இதில் கிராம்டனில் நான் சொல்கிறது இயர் ஆன் இயர் வைஸ்க்கு. ரெவன்யூ 6.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 9.8லேருந்து 10.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியா, நேபாள் அண்ட் பங்களாதேஷ் 3 கண்ட்ரியும் சேர்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. காத்மண்டுவில் October 3, 2024 சைன் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா 40 மெகாவாட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் நேபாள்லேருந்து பங்களாதேஷ் பிட்வீன் July 15 to November 15 மட்டும் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 5 இயர்ஸ்க்கு ரெய்னி சீசனில் மட்டும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் 5 இயர்ஸ். ஸோ இது வந்து வயா இந்தியன் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தியாவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. சைன் பண்ணியிருக்காங்க மனோகர் லால், இந்தியன் யூனியன் மினிஸ்டர், அவங்க சைன் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டில். ஹலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் ரெவன்யூ 12.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% டவுன் ஆகிருக்கு. எபிடா 18% டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 10லேருந்து 7.3% கம்மியாயிருக்கு. CLSA இந்தியாவோட அலோகேஷனை 20% ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனாவோடதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா இப்போ கரண்ட் லெவலில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க, மணியை வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ செவரல் குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இந்தியாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கரெக்ஷன் முடிஞ்சு திரும்ப எப்போ ரீஎன்டர் நம்ம ஆகலான்னு இந்தியன் மார்க்கெட்ஸில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க CLSA. கிளென்மார்க் ஃபார்மா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 354.49 crore சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே பீரியடில் Q2ல் லாஸில் இருந்திருக்காங்க. 61.56 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் 354 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணியிருக்கு கிளென்மார்க் ஃபார்மா. ரெவன்யூ 7.1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனை பீட் பண்ணலை, நியர் டு தட் தான் இருக்குது. அண்ட் தென் எபிடாவும் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷன் 654 crore கொடுத்துருக்காங்க, இங்கே 601 crore கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல. மார்ஜின் 17.5% கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் 18.7% கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் பீட் பண்ணல, பட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. நெட் லாஸ்லேருந்து இப்போ நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதுவே பெரிய விஷயம். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். எபிடா 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 45.4% 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் எஸ்டிமேஷன் எல்லா எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி வந்திருக்கு. ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி வந்திருக்கு. எஸ்டிமேஷனில் 1152 crore கொடுத்துருக்காங்க. இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 1203.5 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ்க்கு கம்பேரிசனுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ 10.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின்
14.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி வந்திருக்கு, ரெவன்யூ எஸ்டிமேஷன் பீட் பண்ணி வந்திருக்கு, எபிடாவும் பீட் பண்ணி வந்திருக்கு, மார்ஜினும் சேமாக இருக்குது. ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி வந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ ஒரு ஹீரோ மோட்டார் கார்ப் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. யூபிஎலோட போர்டு மீட்டிங் November 20 நடக்குது. அப்போ ரைட்ஸ் இஷ்யூ பற்றி ப்ரைஸ் பற்றி பேசப்படும்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஐடியாஸ் எல்லாமே அன்றைக்கி சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரீவியஸாக $500 million ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை கம்மி பண்ணியிருக்காங்க $400 million. ஸோ இதுவும் ஃபைனலைஸ் பண்ணப்படும், November 20 ஃபைனலைஸ் பண்ணப்படும் யூபிஎல் சொல்லியிருக்காங்க. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 9% டவுன் ஆகிருக்கு, ரெவன்யூ 18.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிடா 45% கம்மியாகிருக்கு, எபிடா மார்ஜின் 9.2லேருந்து 4.3% கம்மியாகிருக்கு. சமன் கேபிட்டல் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க 298 crore. இப்போ நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் 2761 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் லாஸ். டோட்டல் இன்கம் 8.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 5.2% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிடா 16% டவுன் ஆகிருக்கு, எபிடா மார்ஜின் 19லேருந்து 5.2% கம்மியாகிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியாவோட CEO ரஞ்சிஷ் கர்னாட் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட கார்ப்பரேட் லோன்ஸை ஓவர் த நெக்ஸ்ட் 2 quarters இன்க்ரீஸ் பண்ணப்படும், டபுள் டிஜிட் க்ரோத் எதிர்பார்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எய்ம் அதுதான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குவார்ட்டரில் அவங்களோட பேங்க் லோன் பைப்லைன் எவ்வளோ இருக்குன்னா 70,000 crore ப்ளஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கார்ப்பரேட் லோன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 55,000லேருந்து 60,000 crore இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் டபுள் டிஜிட் க்ரோத்துக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு நெக்ஸ்ட் 2 quarters இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு பேங்க் ஆஃப் இந்தியா CEO சொல்லியிருக்காங்க. கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3 years இல்லாத அளவு போன வீக்கில் டவுன் ஆகிருக்கு, இந்த லாஸ்ட் வீக்கில் டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி சாட்டர்டே கோல்டோட ஒரு பெர் கிராம் ரேட் எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 6,935 rupeesனு போயிட்டுருக்கு. ஸோ டாலரோட வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்குது. எதனாலன்னா யூஎஸில் ரேட் கட் நடக்குதுல்ல, ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் கட்னால டாலரோட வேல்யூ ஸ்ட்ரென்த் ஆகுது, கோல்டோட ப்ரைஸ் கம்மியாகுது. இப்போ நீங்கள் கோல்டை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அக்குமுலேட் பண்ணலான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சம்வதனா மதர்சன் அவங்களோட டெப்டை ரெடியூஸ் பண்ணுறது தான் அவங்களோட அடுத்த ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்கமிங் குவார்ட்டர் ரிசல்ட்டில் அதை பற்றி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் நல்ல Q2 ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம், அடுத்த தடவையும் கொடுப்போம், அதில் டெப்ட்டும் நாங்கள் ரெடியூஸ் பண்ணியிருப்போம்னு சொல்கிறாங்க சம்வதனா மதர்சன். அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஃப்ராட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, கனரா பேங்க் அனுப்பிச்சிருக்காங்க. கனரா பேங்க்கில் அவங்க லோன் எடுத்திருப்பாங்க போல இருக்குங்க, 1,050 crore லோன். அது அனில் அம்பானி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக லோன் வாங்கினாங்களோ அதுக்கு இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ராட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க கனரா பேங்க் அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.